ஹாய் காய்ஸ், லவ் லைனோட 6th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 5th எபிசோடில் வந்துட்டு ஹீரோயினுக்கு போதை மண்டிக்கேறி சுயநலமே இல்லாமல் இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியாமல் அவர் தங்கியிருக்கிற அந்த இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. இப்போ அதுலேருந்து தான் காட்டுறாங்க. கூட்டிகிட்டு வந்தவருக்கு வந்து இவங்களை எங்கே தங்க வைக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆல்ரெடி இருந்த ரூமோட கீயும் இவர்கிட்ட கிடையாது, அது ஆல்ரெடி லாக்கும் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சவர், பொண்ணாச்சே பாவம், சரி அவர் ரூமில் தூங்கட்டும், நம்ம வெளியில் தூங்கிக்குவோம் அப்படிங்கிற ஐடியாவே இங்கே கிடையாது. நீ இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபால போட்டுட்டு அவர் போய் அவரோட பெட்ரூமை லாக் பண்ணிக்கிறாரு. லாக் பண்றப்ப கூட வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு இவன் உள்ள வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கும். ஆனாலுமே உள்ள வந்தவர் வந்து தூங்கவில்லை இல்லை, அவர் பாட்டுக்கு உட்காந்து இவர் ஒரு காம்படிஷன் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றாரு இல்லையா, ஸோ அதுக்காக வந்துட்டு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு கொஞ்சம் அவ்வளோ சின்சியரா வந்துட்டு அந்த டிசைனுக்கான தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமா தான் சரி ஓகே அப்படியே எந்திரிச்சு வெளியில போவோம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஆனா வந்துட்டு டோர் வந்து லாக்ல இருக்கிறதுனால அதை அன்லாக்குமே பண்ண முடியல. இங்க இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா வீடு இது எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு விளைவு வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் அப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு சுயநலமே வருது. நைட்டு என்னாச்சு, நான் எப்படி இப்படி வந்தேன், அந்த அளவுக்கு போதை ஆயிட்டேனா, ஐயோ கடவுளே ஏன் தான் இப்படி பண்றனோ, என்னோட மானமே போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு ஹீரோவும் சவுண்ட் போடுறாரு, இந்த மாதிரி நீ எந்திரிச்சிட்டேன்னா இங்க கொஞ்சம் வா அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் வந்துட்டு அப்படியே ஓடிடலான்னு பார்த்தா இவர் வேற கூப்பிட்டுட்டாரா, சரி ஓகே போய் என்னன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மேல போறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கும் தெரிய வருது இவர் டோர் லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அட கடவுளை ஏங்க நீங்க டோர் லாக் பண்ணீங்க, அதுவே வந்துட்டு பல வருஷம் பழையது, இப்போ என்ன பண்றது, உங்களால ஓப்பனும் பண்ண முடியல, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒருத்தர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி ஆளை கூப்பிட்டு இதை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலுமே நடு சாமத்துல யாரு வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. லாஸ்டா என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா பால்கனியில இருந்து அப்படியே நூலை கட்டி அங்க இருந்து கப்ல தண்ணி ஊத்தி அனுப்புறாங்க. இதை விட்ட வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருமே அதை வாங்கி குடிக்கிறாரு. அப்பதான் அவங்க கேட்கறாங்க, இன்ன வரைக்கும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அவருமே சொல்றாரு, இல்ல நான் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும் போதுதான் இவங்களுக்கு புரிய வருது. அந்த ஒரு ப்ராஜெக்ட் சொன்னீங்களா என்கிட்ட, அதுவா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறாரு. அட கடவுளை இந்த அளவுக்கு சின்சியரா இருப்பீங்க, ச்சே உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கே தெரிய வருது, இவ்வளோ பெரிய சிஇஓ வந்துட்டு என்னோட வீட்டில் வந்து ஏன் இருக்காங்க அப்படிங்கிறது. ஆக்சுவலா இவர் எதுக்கு வந்திருப்பாரு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு இப்படி வந்து ஒரு சின்ன வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து அவர் இருப்பாரு. அப்படியே பேச்சுவாக்கில் ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஹீரோ பண்ணியிருந்த ப்ராஜெக்டோட டிராஃப்ட் எல்லாம் இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்தான்னு சொல்லி கொடுத்தாரு. அதுலேயே அவங்களுக்கு ஒரு மாதிரி குஷியாயிருது. அந்த நைட் வந்துட்டு அப்படியே முடியுது. அப்புறமா விடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கரெக்டாக கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா ஆஃபீஸ் தானே போகிறேன், நானே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு, யாராவது ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டே வராங்க. ஆனால் ஹீரோ பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படியே வந்தவர் டேரக்டா உள்ள கூட்டிட்டு வந்தாரு. ஹீரோயின் வந்து முன்னாடியே இறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்காத ஹீரோ வந்து டேரக்டா உள்ள கூட்டிட்டு வந்துருவாரு. அப்ப கூட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் முன்னாடி போனோம்னா அடுத்த செகண்ட் ஹீரோவும் பின்னாடி போவோம். ஏங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏங்க இப்படி வரீங்க, யாராவது பார்த்தா ஏதாவது பேசுவாங்க, தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கவலையில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. ரெண்டு பேரும் நடந்து அப்படியே உள்ள வந்தா எல்லாமே பரப்பரன்னு ஏதோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது தெரிய வருது, லாஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ஹீரோ பேசியிருப்பாரு, எப்படியாவது இதுல நான் வின் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி. அது மற்றவங்களுக்கு எப்படி அது போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னா குவாலிட்டியா பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இவன் வந்துட்டு வெறும் கட்டடமா மட்டும்தான் பாக்குறான். அப்ப மக்களோட உயிர்லாம் என்ன ஆகுறது, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஆள் ஆளுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு ஆள் ஆளுக்கு வந்துட்டு கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால சுத்தியுமே இவருக்கு நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நெகட்டிவா போயிட்டு இருக்கனாலயோ என்னவோ இவர் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த காம்படிஷன்ல வந்துட்டு இவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதுதான் இங்க ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கே. ஏன்னா சோஷியல் மீடியால பரவறதை வச்சு இவங்க எப்படி வந்துட்டு டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா அதுல வந்துட்டு நிறைய பேர் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்துருப்பாங்க, எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை ஆராய்ஞ்சிருக்கணும். எனக்கு இது ஒன்று புரியவே இல்லை, என்னோட டேலண்ட்டை தான் அவங்க பார்க்கணும், ஆனா மற்றவங்க சொல்றதை வச்சு என்ன எப்படி இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி போய் இந்த ஆஃபீஸ்லேயே அவங்களோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சீன் காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூக்காக போயிருப்பாங்க இல்லையா, அங்க கூட அந்த செக்ரட்டரி ஒர்க் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஇஓ தான் காட்டுறாங்க. அவரோட பேர் தான் ஜே. ஆக்சுவலா இவருக்கு ஒரு மெசேஜ் வருது, என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தா அப்படின்னா இவன் தான் வந்துட்டு ஹீரோக்கு எகென்ஸ்டா வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யாரோ பண்றாங்க. இதெல்லாம் யாரு, என்ன, எதுக்காக இப்படி இவங்க பழிவாங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல என்ன அப்படிங்கறது இதுக்கப்புறமா தான் தெரிய வரும். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோ இந்த ஒரு ஒர்க்குக்காக மட்டும்தான் அங்க இருக்கிறத எல்லாத்தையுமே ரொம்ப அப்சர்வ் பண்ணி அழகா அந்த ஒர்க்குக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப வீணா போச்சு அப்படிங்கறத நினைக்கும் போது இவ
இவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தேன், நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசுறாங்க. அப்பதான் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தயவு செஞ்சு அப்பா செஞ்ச மாதிரி நீ எந்த முடிவும் எடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. இந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு போய் நிறைய பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஆர்கிடெக்ட் பண்ணது வந்துட்டு ஹீரோவோட அப்பா தான். அவருமே என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு. இதனாலேயே வந்துட்டு அங்க ரொம்ப பரபரப்பா இருந்திருக்கும். இருந்தாலும் கூட அந்த இறுதி சடங்குல கூட அவங்க அம்மா கிட்ட வந்து மத்தவங்களாம் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட சொந்தக்காரங்க வந்து பயங்கரமா கத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ அதை எல்லாமே ரொம்ப அழுதபடியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நாட்களும் கொஞ்சம் போகுது. ஹீரோவும் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து ஸ்கூலுக்கு போற ஸ்டேஜ் வராரு. அப்போ ஹீரோ கிட்ட ஒரு ஆள் வந்து பேசுற மாதிரி இருக்கு. இந்த இத்தனை அவமானத்தையும் மாத்தி அமைக்கணும் அப்படின்னா அது உன்னோட கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ நீ நினைச்சா மட்டும்தான் இது எல்லாமே வந்துட்டு நல்லபடியா மாற்ற முடியும். நல்லா படிச்சு இதே வேலையில சேர்ந்து இதுல ஒரு பெரிய ஆளை நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டா ஒருத்தர் பேசுறாரு. பட் அது யாரு என்ன அப்படிங்கறத வந்து இப்ப காட்டல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவர் ஒரு காம்படிஷன்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க இல்லையா, அதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட ஆளுங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது, அந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு ஆளு தான் அவர். இங்க ஹீரோவும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. ஆனாலும் அந்த ஆள் வந்து வந்தபடியே இல்லை. இவர் லாஸ்ட்ல இவருக்கு வந்து ஹோப்பே போயிருச்சு, இதுக்கு மேல வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போய் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் ஆடி அசந்து வந்துட்டு இருக்கான். இத்தனைக்கு அவன் வெறும் அசிஸ்டன்ட் தான். இவன் என்ன சொன்னாலும் அந்த சிஇஓ கேட்பாரு. அதனாலதான் இவன் கிட்ட பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கணும்னு வந்திருக்காங்க. ஸோ இவன் வேணும்னே வந்து லேட் பண்றதுனாலே புரியுது ஹீரோ வந்து பாக்குறதுக்கான விருப்பமே அவனுக்கு கிடையல. அப்ப இது எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சுதான் ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்குமே தோணுது. இது எல்லாத்தையுமே கூடவே இருந்து பார்த்த ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இவருக்கு இப்படி நடக்கணும், நல்ல டேலண்டான ஒரு ஆளு தானே, டேலண்ட்டுக்கு மதிப்பு கிடையாதா அப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு மாதிரி தோணிட்டு இருக்கு. சரி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவரை கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவரை கூல் பண்ற மாதிரி பேசுற மாதிரி எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி எங்கேயாவது வெளில போலாமா இல்ல சாப்பிட ஏதாவது போலாமா இந்த மாதிரிலாம் கேட்டாலுமே அவருக்கு வந்து எதுக்குமே விருப்பம் இல்லை. ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காரு. அப்புறம் தான் டக்குன்னு அவரே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பாருக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கரெக்டா பாருக்கு வந்துடுறாரு. உள்ள வந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு தேவையான என்ன வேணா குடி, ஆனா வித்தவுட் ஆல்கஹால், ஜூஸை மட்டும் குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா வயசான ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு அவரை கூப்பிடுங்க, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க ஹீரோயினுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து உன்னை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கான், ஆனா அவனை போய் நீ கல்யாணத்துக்கு கூப்பிட சொல்லியிருக்கியே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க டிஸ்கஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோ வந்துட்டு நீ ஓகே தானே, ஆல்கஹால்லாம் எதுவும் எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் விடியுது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு தான் அந்த மேரேஜுக்கு வந்து வராரு. அவங்க ரெண்டு பேரோட ஒரு இடத்துக்கு வந்துட்டு அங்க இருந்து போட் மூலியமா தான் போறாங்க. இந்த கல்யாணம் வந்துட்டு ஒரு ஐலாண்ட்ல நடக்குது போல. இப்படி இவங்க ரெண்டு பேர் டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது தூரத்துல வந்துட்டு அந்த ஒரு பில்டிங் வந்து தெரியுது. ஹீரோ இதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அது அந்த அளவுக்கு இல்ல, ஏதோ ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இது நான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோனுக்கு ஐயோ இப்படி பண்ணிட்டமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துல போக போக அட இவ்வளவு சூப்பரா இருக்கே, தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஒன்னும் தெரியல, பக்கத்துல வர வர செமையா இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவும் ஐலாண்டுக்கு நடுவில் ஒரு மாதிரி சூப்பரா யூனிக்கான டிசைன்ல வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிருப்பாரு. ஒரு மாதிரி செமையா இருக்கும். இவங்களும் அதை பத்தி பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்படியே உள்ள வந்து அவங்க வந்துட்டு டைரக்டா போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கல்யாண பொண்ணை தான் பாக்குறாங்க. ஆக்சுவலா கல்யாண பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட பயங்கரமா பேசுறா. சொல்ல போனா ரெண்டு பேருமே வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல. அவங்க பேசுறதுல இருந்து தெரியும். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் இருங்க ஹாப்பியா கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேர் சொல்லி கூப்பிடுவோம். இங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி முகம் எல்லாம் மாறுது. என்னடா அது அப்படின்னு அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அது வேற யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்துட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு என்கேஜ்மெண்ட் கூட வராம ஓடி இருப்பான்ல அவன் தான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு மூஞ்சே கிடையாது. அப்படியே அவங்களோட பழைய நினைவுகளை ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கூட டிராவல் பண்ணது எல்லாமே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள வந்துட்டு பிரேக் ஆயிட்டாங்க சொல்ல போனா. ஏன்னா கல்யாண மண்டபம் வரைக்கும் போய் இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு விட்டுட்டு போனதுக்கு ரீசன் இப்படி ஒரு கல்யாணத்துக்காகவா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள கொஸ்டின் வருது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவன் வந்து ஹீரோயினே பார்க்கவே இல்லை. வந்தோடனே வந்து அந்த பொண்ணை வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கிட்ட வரான். ஆக்சுவலா ஹீரோ வந்து இந்த மேரேஜுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அவர் தான். அவர் யாரு அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்துட்டு ஹீரோட அப்பா கூட இருந்த ஒருத்தர் தான். ஸோ அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரு. பட் அவருக்கு வந்து இப்போதான் தெரிஞ்சிருக்கும் ஹீரோட அப்பாவை பற்றியும் சரி அவரோட பையன் தான் ஹீரோ அப்படிங்கிறதோ சரி. அதனால தனியாக பேசணுமா வாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போய் தனியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்துட்டு ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி போய் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்யாண பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்களும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்களுக்கு தோன்ற ஃபீலிங்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப நர்வஸாகவும் படப்படப்பாகவும் தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, பிரைட்னாவே இப்படி தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூட ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, ஆமாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சீக்கிரத்தில் குறைஞ்ச டைமில் வந்துட்டு டக்குன்னு மேரேஜ் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் அது அப்படிதான் இருக்கும். இருந்தாலும் உங்களவுக்கு தைரியம் வரணும் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அதுக்கு இந்த பிரைட்
சைடு இருந்துட்டு என்னது குறைஞ்ச டைம்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே இங்கேயே இந்த ஷாக்கோட இந்த 6th எபிசோட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.